எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பேரில் ஆரம்பிச்சிருந்தேன். ஓம் கம் கடந்தீங்கன்னா, ஓம் கம் சரஸ்வதினா, ஓம் நாராயணீங்கன்னா, ஓம் கம் சரணதவரி, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய மங்களதேவராய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுத்தனை பெற்றாகவே கேட்டேன். போன பதிவில் நம்ம சேவனை எப்படி நீங்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது சொன்னால உப்பு மிளகா சுற்றி எரிக்கிற மாதிரி நார்மலாக 2 உப்பு மிளகான்னு கடல் வெடிக்கும் சத்தம் வாசனைகள் தான் வரும். ஆனால் இந்த இதில் சேவனை சுற்றி பண்ணும்போது அது என்னன்னா ஒரு வெடிப்பு கூட ஒரு வெடி கூட வராது. அதான் அது நம்ம ஒரு டைரெக்டாக நீங்கள் உணரலாம். ஒரு வெடிப்பாக வாசனை எதுவுமே ஸ்மெல்லே வராது. சரி, அது மாதிரி பண்ணால் போகாதுனாக்கா வேறு இன்னொரு வழி என்னன்னாக்கா செய்வினை முற்றிலும் அகழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முற்றிலும் அதை நம்ம பணம் ஆயிரக்கணக்கான ரூபாயெலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம். ஒரு பூசணிக்காவை வாங்கிக்கிங்க. பூசணிக்காவை மேலே லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு கப்பு மாதிரி வச்சு உள்ளே இருக்கு ஸ்டீல் கப்பு மாதிரி அதில் நல்லா ஃபுல்லாக இது மஞ்சள் தடவிட்டு ஒரு 9 பொட்டு வச்சுருங்க. ஒரு ஸ்டீல் கப்பு மாதிரி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுருங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, யார் யார் வீட்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு காட்டன் துணி எடுத்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடுவர்கள் அளவுக்கு திக்காக வர மாதிரி துணியாட திரிச்சிருங்க. அதை அதில் வச்சுட்டு என்ன பண்ணணும், வடக்கு பார்த்தோ இல்லை கிழக்கு பார்த்த மாதிரியும் இல்லை பூசணிக்காயை வச்சுட்டு என்ன பண்ணணும், பெரிய வடக்க இன்னொன்று ஒரு பெரிய தேங்காயை வாங்கிக்கணும். பெரிய தேங்காயை வாங்கிட்டு 3 கண்ணையை உடச்சிட்டு அதுக்காக தண்ணி வழி கொட்டிட்டு ஒரு கண்ணில் நல்லெண்ணெய், ஒரு கண்ணில் இழுப்பெண்ணெய், ஒரு கண்ணில் வேப்பெண்ணெய் அதெல்லாம் வச்சுங்க. 3 எண்ணெய்கள் ஒவ்வொரு இதுலேயும் தனியாக பணம் வச்சுக்கணும். வீட்டில் இருக்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு இடம் மொத்தம் மட்டும் அடுத்த கூட வர முடியாது. இன்னும் 2 தேங்காய் அதேமாதிரி வாங்கி ரெடி பண்ணி குடுங்கி வச்சுக்கணும். மேலே மஞ்சள் தடவிட்டு அதுக்கு ஒரு 3-5 போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு எண்ணெயெல்லாம் விட்டுட்டு அதே ஒரு கப்பு வைக்கணும். திரி வந்துச்சுன்னா உங்கள் துணியில் உங்கள் சுண்டு வர அளவு தான் உங்கள் திரி 3 திரி பண்ணணும். பண்ணிட்டு அதை வெளியே வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்காய் ப்ளைனாக எடுத்துகிட்டு அது நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு மார்க்கரால் ஓம் ஸ்ரீ சத்குருவே துணை அப்படின்னு எழுதி பக்கத்தில் வச்சுக்கணும். வாராகி பூஜை பண்ணுறோம், அம்மன் கோயில் மஞ்சள் தான் அந்த பூஜைக்கு அதில் போடலாம். மாதுளம்பழத்தை அம்பாளுக்கு நேர்வு பண்ணி இந்த கோயிலில் அம்பாளுக்கு நேர்வு பண்ணி அதை கொண்டு அதில் போடணும். மாதுளம்பழம் நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் போட்டு அது எரிக்கணும். இது இல்லாமல் தேங்காயில் கொஞ்சம் எண்ணெய் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். ஒரு எலுமிச்சை பழம் அங்கே வச்சிடணும். எல்லாத்தையும் வச்சுட்டு கிட்டத்தட்ட 72 மணி நேரம் எரியும். இதுக்காக நாங்கள் துணி வச்சு எரிக்கிறோம். நம்ம சாகனம் தானே பண்ணுறாங்க. அந்த கண்டங்கள்லாம் நம்ம எரிஞ்ச பிற்பாடு அந்த பூசணிக்காயை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்காய் எடுத்து அப்படியே எடுத்து எல்லாம் துணியில் போட்டு கட்டிக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை ஏற்றி அறிக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓம் சத்குருவே துணைன்னு எழுதி வச்சுருக்கோம். தேங்காய் அதை வாசப்படிக்கு நேரம் எல்லா திட்டையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி வாசப்படிக்கு வச்சுக்கலாம். இந்த பூசணிக்காய் அந்த எரிஞ்சி போயிடுது. எரிஞ்சாக்கா குழந்துடும். அதனால் வேறு தேங்காய் ரெடியாக இருக்கும். அப்படியே உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்த்து தான் சைஸுக்கு தகுந்த மாதிரி திரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை காடா துணி போட்டு கட்டி அதில் டிவைட் பண்ண முன்னாடி எல்லா திட்டையும் போயிட்டு எடுத்து அதை ஓடுற ஆற்றுலையே நதியிலே விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு பள்ளம் சொல்லிட்டு கட்டை போட்டு அதை எரிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் அதை இருக்கிற துணி அவிச்சு போட்டு மஞ்சள் போட்டு என்ன பண்ணணும், குளிக்கணும். நம்மளுடைய வீடு எல்லாம் நம்மளுக்கு போயிடும். முடிஞ்சாக நம்ம உடம்புல போட்டு துணியை தனியாக எடுத்து வச்சு யாருன்னா ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம். நீங்கள் வேஸ்ட்டாக பார்த்து கொடுத்தா நம்மளுக்கு வீடு நம்ம போயிடும். பண்ணி பாருங்கள், பயனடிங்க. செலவில்லாத காலம். நன்றி, வணக்கம்.